குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் சி லாங்குவேஜ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஹவு டு பிரிண்ட் எனி திங், ஏதாவது ஒரு வேல்யூவையோ இல்லை ஏதாவது ஒரு டேட்டாவையோ எப்படி நம்ம பிரிண்ட் பண்றது சி லாங்குவேஜ்ல பிரிண்ட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதுல எஸ்கேப் சீக்வன்சஸ், அதாவது புது லைன் எப்படி பிரிண்ட் பண்றது, டேப் கொடுத்து எப்படி பிரிண்ட் பண்றது, அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு டேட்டாவை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ற வேல்யூ வச்சு லைக் நம்ம ஏதாவது ஒரு அவுட்புட் கொடுப்போம். கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் தான். இப்போ உங்களோட மார்க்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ அப்போ எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி மார்க் வேணும், மேத்ஸ் மார்க் வேணும், அண்ட் தென் பிசிக்ஸ் மார்க் வேணும். ஸோ அதை வச்சு அண்ட் வந்து அப்ளை த ஃபார்முலா, அண்ட் யாரு அந்த மார்க் கொடுத்தாலும் அதே ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ண போறேன். அண்ட் தென் நான் கட் ஆஃப் கொடுக்க போறேன். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவை வச்சு நம்ம கண்டிப்பா ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ இனி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல எப்படி ஒரு வேல்யூவை வாங்குறது, ஒரு வேல்யூ வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அவுட்புட் கொடுக்கறதுங்கிறதா நம்மளோட மெயின் மோட்டிவ். கரெக்டா? ஸோ அதுல வெரி ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹாவ் டு நோ அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இதுல டேட்டா டைப்ஸ் அப்படின்னு என்னன்னா நம்ம ஒரு வேல்யூ வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கம்பைலர் கிட்ட நம்ம சொல்லிடணும், நான் இந்த டைப் ஆஃப் வேல்யூ தான் வாங்க போறேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்பில்ட்டா டிஃபால்ட்டா நம்மளோட கம்பைலர்லயே செட் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர். இன்டீஜர் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் ஹோல் நம்பர்ஸ். உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வாட் எவர் த ஹோல் நம்பர் இஸ், இப்போ 12, 23, 123 ஆர் வெறும் 4, 5, இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ், பாயிண்ட்ஸ் இல்லாம டெசிமல்ஸ் இல்லாத ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்ஸ், உங்களோட ரோல் நம்பர்ஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ்ல தான் இருக்கும். கரெக்டா? ஸோ தட் ஆர் கால் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு இப்போ நீங்க வந்து இன்டீரியர் அப்படின்னு டிக்ளேர் பண்றீங்கன்னா உங்களோட மெமரியில எவ்வளவு பைட் அலோகேட் ஆகும்னா 4 பைட் அலோகேட் ஆகும். ஸோ இந்த மெமரி அலோகேஷன்ல நம்ம பார்ப்போம். ஸோ 4 பைட்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ இதோட ரேஞ்ச், அதாவது இப்போ நீங்க இன்டீஜர் ஒரு வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா நீங்க எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூ வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் இதுதான். ஸோ அண்ட் தென் you will have the second data type which is character. Characters are nothing but singular alphabets or numbers or even special characters, alphabets or numbers or special characters. இந்த மாதிரி எதெல்லாம் சிங்கிளா இருக்கோ, சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம டொனேட் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே we are denoting characters using single quotation. ஸோ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நான் ஒரு ஆல்பபெட்டை கொடுத்தாலோ, அல்லது நான் ஒரு நம்பரை கொடுத்தாலோ, அல்லது நான் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தாலோ அது என்ன கன்சிடர் பண்ணிப்போம், ஒரு கேரக்டர்னு கன்சிடர் பண்ணிப்போம். இதே நான் குரூப்பா கொடுக்க முடியாது. இப்போ ஏக்கு பதிலா ஏபி, ஏபிசி, இல்ல ஒன்னுக்கு பதிலா 1 2 3 ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஏபி 1 2, இல்ல லைக் 1 2 3 அட், இந்த மாதிரி நான் காம்பினேஷன்ஸ்ல நான் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் ஆயிடும். ஸோ ஸ்ட்ரிங் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம இண்டிவிஜுவலா ஆல்பபெட்டோ இல்லை நம்பரோ ஸ்பெஷல் கேரக்டரோ கொடுத்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் கேரக்டர். அதுக்கு எவ்வளவு பைட்ஸ் அலோகேட் ஆகும்னா ஒரு பைட் அலோகேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட ரேஞ்ச் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்னு -128ல இருந்து +127 நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா 0 to 255. இது ஏன் இந்த வேரியேஷன் இருக்குங்கிறது நான் கேரக்டர்ஸ் நம்ம இதுல கம்பைலர்ல போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஹோல் நம்பர்ஸ் பார்த்துட்டோம், இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து யூ ஹேவ் திஸ் டெசிமல் நம்பர்ஸ். இப்போ உங்களோட மார்க், ஆவரேஜ் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு ஆவரேஜ் அப்படின்னா நான் ஒரு 82.3, ஒரு 72.5, அந்த மாதிரி நான் ஃப்ளோட் நம்பர்ஸ் நான் டினோட் பண்ணும், டெசிமல் நம்பர்ஸ் நான் டினோட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு யூ ஹேவ் திஸ் டேட்டா டைப் கால் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா வாட் யூ வில் ஹேவ் 3.14 ஆர் யூ ஹேவ் 2.34, இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு எது இருந்ததுனாலும் எனக்கு என்ன தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோட். ஸோ இதுல ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு ப்ரெசிஷன் வேல்யூஸ் இருக்கலாம் அப்படின்னா, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 7 to 8 உங்களுக்கு ப்ரெசிஷன், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் 4 பைட்ஸ், இப்போ ரீசன்ட் கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே 4 பைட்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகும். திஸ் இஸ் தி ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளோட், அதாவது 1.2 into 10⁻⁻8 அப்படிங்கிறதா இதோட ரேஞ்சு. ஸோ நீங்க நார்மல் ஸ்கேல்ல பாப்பீங்கல்ல, நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ்ல படிச்சிருப்போம், மைனஸ்ல இருந்து -∞ to +∞, 0 வரும், அடுத்தது திரும்ப பாசிட்டிவ்ல போகும் இல்லையா? ஸோ இந்த எல்லா ரேஞ்சும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு தான் வந்திருக்கும்.
So here also again you have this 10 to the power of minus 38 ல இருந்து 3.4 into 10 to the power of plus 38 வரைக்கும் you can store it. So அடுத்தது double. So double அப்படிங்கிறது it is again a decimal number. So இதுவும் decimal number, flow to decimal number ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல precision உங்களுக்கு you can have up to 15 or 16 வரைக்கும் you have digits after point. So அந்த மாதிரி இடத்துல நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா டபுள்க்கு போவோம். And then you have டபுள்க்கு 8 bytes வந்து உங்களுக்கு allocate ஆகும். Again the range is 1.7 into 10 to the power of minus 308 to 1.7 into 10 to the power of plus 308. ஓகேவா? So this is for double. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். இதெல்லாம் again we will recall it very quickly. எனக்கு whole numbers integer and then individual letters or numbers or even special characters single quotation குள்ள கொடுத்தனா அது பேரு character. And then decimalக்கு எனக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு 7 or 8 digits இருந்தா போதும் அப்படின்னா I have this float. And then you have this second thing double. எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 15 or 16 digits எனக்கு இருக்க போகுது அப்படின்னா you have this double அப்படிங்கிற இந்த டேட்டா டைப். கரெக்டா? ஸோ இப்போ அடுத்தது இப்போ நான் வந்து டேட்டா டைப்ஸ் பத்தி படிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி ஒரு வேல்யூவை வாங்குறது அப்படின்னா யூ ஹேவ் இது எனக்கு நான் ஆன்லைன் ஜிடிபி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா சும்மா ஒரு இன்டீஜர் நான் வந்து உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்க போறேன். அண்ட் தென் ஒரு ஃப்ளோட்டு ஒரு கேரக்டர் and then I'm going to have a double value வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம கோட் எப்படி ஆரம்பிக்கும்? It will start with header file. So standard input and output dot h. And then you have this main function. எப்பவுமே main functionல தான் நம்ம கோட் ஆரம்பிக்கும். So you have this main function. And அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் திங் இப்போ இவ்வளோ நாளா நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு அடுத்தது ஒரு பிரிண்ட் எஃப் போட்டுட்டு நம்ம ஏதாவது பிரிண்ட் பண்ணோம்னா அந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டு இருந்தோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூவை வாங்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்கு. ஸோ இதுல ரெண்டு டைப்ல நீங்க வேல்யூ கொடுக்கலாம். ஒன்னு ஆஸ் அ ப்ரோக்ராமரா நீங்களே வேல்யூ வந்து கொடுத்துடலாம். இப்போ எனக்கு வந்து என்னோட ரோல் நம்பர் வந்து ஒரு 13. அடுத்தது வந்து நான் ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர் நான் வந்து என்னோட இனிஷியல் அந்த மாதிரி நான் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். அண்ட் தென் என்னோட ஆவரேஜ் மார்க்கை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நீங்களே டேட்டாவை கொடுக்கலாம். இல்லைன்னா யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த யூசர்ங்கிற கான்செப்ட் என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்றீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும். கரெக்டா? எக்ஸாக்டா? ஸோ அப்போ அந்த இடத்துல whoever is playing that role அவங்க வந்து டேட்டாவை ஃபீட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நீங்க யூசர் இன்புட்னு சொல்லுவீங்க. ஸோ ஒன்னு யூசர் இருந்து வாங்கலாம், இல்ல நம்மளே ஹார்டா வேல்யூஸை நம்ம கொடுத்துடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்மளே வேல்யூ கொடுத்து பார்க்கலாம், அப்புறமா யூசர் இருந்து எப்படி வாங்குறதுங்கிறது யூ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே? ஸோ யூ ஹேவ் திஸ் திங் கால் வேரியபிள் டிக்ளரேஷன். அப்ப நீங்க ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அதை எடுத்துட்டு வந்து அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? மெமரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன டேட்டா டைப்புங்கிறத சொல்லணும். இப்போ இன்டீஜர்னா இன்டீஜருக்கான கீவேர்டு இன்ட். இன்டீஜருக்கான கீவேர்ட் இன்ட். அப்ப அந்த இன்ட்ங்கிறத கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் நீங்க கொடுக்கணும். இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ரோல் நம்பர் கொடுக்க போறேன்னா நான் இங்க ரோல் அப்படின்னு நான் கொடுத்துக்க போறேன். நீங்க ABC எந்த மாதிரி வேணாலும் வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் நேம்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் லைக் ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான் நேம்ஸை நம்ம வந்து எப்படி கொடுக்கணும், எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர்ஸ் எதுலயும் உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது? இருக்கக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அந்த அதர் தென் அண்டர் ஸ்கோர். இப்போ நான் ரோல் நம்பர்னு கொடுக்கணும்னா நான் ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டு N1 கொடுக்க கூடாது. ஆர் நான் இங்க அந்த மாதிரி மற்ற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஐ கேன் யூஸ் இஸ் அண்டர் ஸ்கோர். ஸோ அப்போ ரோல் அண்டர் ஸ்கோர் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்கலாம். அதே மாதிரி கேன் பி அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அதாவது ரோல் 1 அந்த மாதிரி நான் நம்பரையும் ஸ்பெஷல் கேரக்டரையும் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். சாரி லெட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். பட் அந்த நம்பர் என்னதான் ஆகணும்? உள்ளுக்குள்ளதான் எனக்கு வரணுமே ஒழிய இந்த மிடில்ல வரலாம், இல்ல இந்த எண்ட்ல வரலாம். இந்த மாதிரி எனக்கு மிடில்லயோ இல்ல எண்ட்லயோ எனக்கு வரலாம். ஆனா என்ன ஆகக்கூடாது? எனக்கு இந்த பிகினிங் எனக்கு ஒரு நம்பர்ல எனக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு இதுக்கு பதிலா லைக் ஆல்பாபெட்ஸ்க்கு பதிலா இந்த மாதிரி நம்பரையே நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒரு வேரியபிளுக்கு நேமா நீங்க கொடுக்க கூடாது. ஸோ தீஸ் ஆர் தி லைக் டிஃபால்ட் செட் ஆஃப் ரூல்ஸ். அண்ட் தென் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த இன்க்ளூட், இந்த இன்ட் அண்ட் தென் இன்னும் நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இஃப், எல்ஸ், வைல அந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் பார்ப்போம். அதாவது இப்ப நான் இன்ட்னு கொடுக்குறேன்னா அந்த கம்பைல இருக்க ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இப்ப இன்ட் அப்படிங்கறத பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி எங்க எழுதியிருப்பாங்க. இந்த ஹெடர் ஃபைல்ஸ்ல ஏற்கனவே எழுதி இந்த கம்பைலர்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஸோ அப்போ நான் இங்கேயும் என்டர்ன் கொடுத்துட்டு இங்கேயும் என்டர்ன் கொடுத்தேன்னா என்னோட கம்பைலருக்கு என்ன தெரியாது, எது இதுல கீவேர்டுன்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு 32 கீவேர்ட்ஸ் இருக்கு சி லாங்குவேஜ்ல. ஸோ இந்த 32 கீவேர்ட்ஸையும் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அதை வந்து நீங்க வேரியபிள் நேமா நீங்க கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நான் ரோல் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்கறதுனால நான் ரோல்னு வச்சுக்கிறேன். சி ஆஸ் வி டிஸ்கஸ், நீங்க ஒரு நார்மல் லெட்டர்ஸ்ல கூட வச்சுக்கலாம், ஏ பி சி எப்படி வேணாலும் வைக்கலாம். பட் ஒரு எழுதப்படாத ரூல் என்ன அப்படின்னா, மீனிங்ஃபுல்லா இருக்கணும் உங்களோட வேரியபிள் நேம். ஸ்டாரா உங்களுக்கு அடுத்தது வேற ஒரு ப்ரோக்ராமர் வராங்க, உங்களுக்கு அடுத்து ஒரு டெவலப்பர் வராங்கன்னா, they can easily understand the purpose of that variable. அது என்ன ஹோல்ட் பண்ணுதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சின்டாக்சஸ் டேட்டா டைப் என்னங்கிறது சொல்லிடணும். அண்ட் தென் நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துடணும். இந்த வேரியபிள் நேம் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா, இட் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர். அதாவது இதுல போய் தான் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். நான் எப்படி ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒண்ணு நீங்க ஈக்குவல் டு கொடுத்து நீங்க இங்கேயே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். இப்போ ரோல் நம்பர்ங்கிறப்போ ஒரு ஹோல் இன்டீஜரா இருக்கணும். ஸோ நான் வந்து 13 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் செமிகாலன் கொடுக்கணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கம்பைலர் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்ட் அப்படிங்கறத பார்த்தோன்னே ஓகே, இனி அடுத்து வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே நான் வேரியபிளா எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் இன்டீஜருக்கு எத்தனை பைட்டு, 4 பைட்டு. நான் வந்து 4 பைட் நான் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கும் கம்பைலர். ஸோ ஒன்ஸ் இட் சீஸ் திஸ் ரோல், இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மெமரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இது யாரு, திஸ் இஸ் கோயிங் டு பி மை மெமரி. ஓகேவா? சோ இப்ப இந்த மெமரியில இப்ப எனக்கு இன்ட் நான் கொடுத்துட்டு ரோல்னு கொடுத்துருக்கேனா, சோ இப்ப என்ன ஆகும்னா, நான் அந்த ரோலை பார்த்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்டீஜருக்கு எத்தனை பைட்டு, 4 பைட்டு. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு 4 பைட் அது வந்து எனக்கு அலோகேட் ஆயிடும். இந்த நேம் ஆஃப் ரோல் அப்படிங்கிற இந்த பேர்ல எனக்கு அலோகேட் ஆயிடும். ஓகேவா? சோ இப்ப நான் இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்கேனா, ஈக்குவல் டுங்கிறத அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். சோ அதாவது இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு இந்த பக்கம் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோல் அப்படிங்கிற இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இப்ப 13 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா பைனரியா கன்வெர்ட் ஆகி, 13 எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணுவீங்க? சோ எனக்கு 13 இருக்கும். நான் வந்து 2ஆல இதை நான் டிவைட் பண்ணிட்டே வருவாங்க. சோ 6. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரிமைண்டர் 1 அண்ட் தென் இங்க எனக்கு 2 இருக்கும், 3. ஸோ ரிமைண்டர் வந்து எனக்கு 0. திரும்ப யூ ஹேவ் திஸ் 2 அண்ட் தென் 1 அண்ட் தென் ரிமைண்டர் 1, 1 1 0 1 அப்படின்னு இருக்குமா? ஸோ அப்ப இந்த 1 1 0 1ங்கிறது இங்க நம்ம என்ன பண்றோம், பிட்ஸ்ல எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு 4 பிட்ல இருக்கு. பட் இங்க எனக்கு எத்தனை பைட்ஸ் இருக்கு, 4 பைட்டு. ஸோ 4 பைட்ல ஒரு பைட்டுக்கு எனக்கு வந்து 8 பிட் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும், 32 பிட்ஸ் எனக்கு இங்க இருக்கும். கரெக்டா? ஸோ இதுல இந்த 32 பிட்ஸ்ல முன்னாடி எல்லாமே 0 ஆட் பண்ணிட்டேன். கடைசி 4 டிஜிட் மட்டும் எனக்கு என்னன்னு செட் ஆயிடும், 1101 அப்படின்னு செட் ஆயிடும். அதாவது நான் இங்க ஈஸியா புரியணுங்கிறதுனால நான் 13ன்னு சொல்லி எழுத போறேன். ஆனா உங்களுக்கு அங்க உள்ள போய் உட்காரும் போது எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கும், 1101 போய் உட்காந்துருக்கும். மீதி எல்லா பிட்ஸும் முன்னாடி இருக்க பிட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து 0ன்னு செட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிட்டா மாறிட்டு போய் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எனக்கு மெமரிக்குள்ள போய் உட்காரும். சோ அப்போ இந்த ரோல் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம் வருது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. அப்போ எனக்கு அந்த ரோலுங்கிற பேர்ல போய் 4 பைட் அலோகேட் ஆயிடும். அதுல போய் டேட்டா ஸ்டோர் ஆகும். எனக்கு வேணுங்கிறப்ப ரோலை கால் பண்ணி நான் அந்த வேல்யூவை எடுத்துப்பேன். ஸோ தட் இஸ் கால்ட் யுவர் வேரியபிள் நேம்ஸ். வேரியபிள் நேம்ஸ் ஆர் நத்திங் பட் பிளேஸ் ஹோல்டர்ஸ். அந்த ஹோல்டர்ல போயிட்டு எனக்கு என்ன ஆகும், அந்த வேல்யூ போய் உட்காந்துரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அடுத்தது இப்ப இந்த டேட்டா ஓகே நான் அசைன் பண்ணிட்டேன். இப்ப நான் இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐம் கோயிங் டு பிரிண்ட் த டேட்டா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எதை பிரிண்ட் பண்ணணும்னாலும் யூ ஹேவ் திஸ் ஃபங்க்ஷன் கால்டு printf. ஆமாவா? ஸோ printfல இந்த ரோல் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணணும்னா இதோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கணும். வாட் இஸ் த டேட்டா டைப், இன்டீஜர். அப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சி இந்த இடத்துல நீ ஒரு இன்டீஜரை பிரிண்ட் பண்ண போற அப்படின்னு நான் வந்து கம்பைலர் கிட்ட சொல்ல போறேன். ஸோ அப்ப நான் %d அப்படின்னு கொடுத்துட்டேன்னா தட் இஸ் த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஃபார் இன்டீஜர். இதை பார்த்தோன்னே என்னோட கம்பைலர் என்ன பண்ணும்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்கு அடுத்து கமா கொடுத்து ஏதாவது வேரியபிள் நேம் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகேவா? சோ அப்ப நான் இங்க என்ன பண்றேன், ரோல்ங்கிற ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். சோ இப்ப இந்த என்ன பண்ணுவோம் என்னோட கம்பைலர் அப்படின்னா printf. ஓகே, இதையோ பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அடுத்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள இந்த %d. இந்த %dங்கிறது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஓகே, அப்ப நம்மள வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அந்த வேல்யூ எதுல ஸ்டோர் ஆயிருக்குன்னா கமாக்கு அடுத்தது தேடும். ஸோ இந்த கமாக்கு அடுத்தது ரோல்னு இருக்கு. ஸோ அப்ப அந்த ரோல் அப்படிங்கிற நேம்ல மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூவை நம்ம ஃபெச் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறது அதுக்கு தெரியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா
இங்க பின்னாடி மெமரிக்கு போகும், இங்க ரோல தேடும், ரோல் இஸ் தேர். அந்த ரோல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 13 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து இந்த பிரிண்ட் என்ன பண்ணும், கன்சோல்ல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்றேன் இந்த கோட. யூ ஹேவ் திஸ் 13 here. எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பிரிண்ட் அப்ல டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 13 கொடுத்தா அது 13 பிரிண்ட் ஆகாதா அப்படின்னா, இப்போ நான் as a ப்ரோக்ராமரா வேல்யூ கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. ஓகேவா? 13 எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் டைரக்டா 13 பிரிண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம இந்த யூசர் இன்புட் எப்படி வாங்குறதுன்னு சொன்னோம் தெரியுமா? சோ அங்கதான் யூ வில் ஃபைண்ட் ஏன் வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றோம். அப்போ நான் வந்து 13 கொடுக்கலாம், நீங்க 14 கொடுக்கலாம், இன்னொருத்தர் ரோல் நம்பர் 1 கொடுப்பான். சோ எல்லா டேட்டாவும் மாறும். இந்த ரோல்ல ஸ்டோர் ஆகக்கூட வேல்யூஸ் யூசர் இன்புட்னு நம்ம மாற்றும் போது ஒரு ஒரு யூஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வேல்யூ மாறப்போகுது. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் தட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அண்ட் வேரியபிள் நேம் ஆல்சோ. ஓகேங்களா? சோ இப்போ we will quickly see float and character also. ஓகேவா? floatனா floatக்கான கீவேர்ட் float itself. floatே தான். நீங்க கேப்ஸ் ஸ்மால் எல்லாமே இதே மாதிரி கொடுக்கணும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சே ஒரு ஆவரேஜ் மார்க்கை நான் பிரிண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் மார்க் இஸ் கோயிங் டு பி ஒரு 65.5 நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ திரும்ப இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் திஸ் பிரிண்ட்எஃப். பிரிண்ட்எஃப்ல டபுள் கொட்டேஷன் அண்ட் தென் இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபைர் என்ன ஃப்ளோட்டுக்கு அப்படின்னா %f. இந்த %f பார்த்தோன்னே கம்பைலர் வந்து இந்த கமாக்கு அடுத்து ஏதாவது ஒரு ஃப்ளோட் வேரியபிள் இருக்கான்னு பார்ப்போம். அப்ப நான் ஒரு ஏவிஜி அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏவிஜின்னு கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது ஒரு கேரக்டருக்கான கீவேர்ட் கேர், CHAR கேர். ஸோ அடுத்து நான் வந்து இனிஷியல் கொடுக்க போறேன்னு வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட இனிஷியல் கொடுக்க போறேன். 2 printf கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னன்னா %c. இந்த %c பார்த்தோன்னே இந்த கமாக்கு அடுத்தது ஏதாவது இது இருக்கான்னு பார்ப்போம், கேரக்டர் வேரியபிள் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு கேரக்டர் வேரியபிள் ஒன்று கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்றேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரோல் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 13 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 65.5ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கணும். பட் நம்ம ஃப்ளோட்டுக்கு என்ன சொன்னோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 1 2 3 4 5 6 வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது %c கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியல் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இது R பிரிண்ட் ஆயிருக்கு. இது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னா யூ கேன் கிவ் ஸ்லாஷ் கொடுத்தா என்ன ஆகும், லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டீஜர் பிரிண்ட் ஆயிட்டு நியூ லைன் போயிடும், அடுத்து ஃப்ளோட் பிரிண்ட் ஆயிட்டு நியூ லைன் போயிடும், அடுத்து கேரக்டர் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். கரெக்டா? ஓகேவா? ஸோ கம்பைலர்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் லோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல்ஸை பார்த்தோன்னா ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் ஆயிடும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும், அதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல int roll 13 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ முன்னாடி நம்ம என்ன செய்யும், ஸோ எனக்கு இந்த int அப்படிங்கிறத பார்த்தோன்னே எனக்கு போகும் ஐ ஹாவ் திஸ் மெமரி பூல். ஆமாவா? நம்மளுக்கு இந்த மெமரி பூல் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மெமரி பூல் இருக்கும். இந்த மெமரி பூல்ல எனக்கு இன்டீஜருக்கு எவ்வளவு பைட்ஸ், 4 பைட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல 4 பைட் இருக்கோ மெமரியில அந்த இடத்துல போயிட்டு 4 பைட் அலோகேட் ஆயிட்டு அதோட பேரை ரோல்னு கொடுத்துரும். அடுத்து என்ன பண்ணோம், அடுத்து ஈக்குவல் டு கொடுத்து 13ன்னு கொடுத்துருக்கோம். அந்த 13 நம்மளுக்கு என்ன ஆகும், ஆக்சுவலா பைனரியா கன்வெர்ட் ஆயிட்டு உள்ள போய் உட்காரும். பட் நம்மளுக்கு இங்க ஈஸியா புரியணுங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் வந்து 13 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 13 போய் உட்காந்துரும். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம், செமிகாலன் கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிரிண்ட்எஃப்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு %d கொடுத்துட்டு அந்த ரோல் நம்பரை பிரிண்ட் பண்றோம். ஸோ வந்து அப்ப இந்த ரோலை பார்த்தோன்னே இந்த மெமரிக்கு போகும். மெமரியில ரோல்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து எனக்கு என்ன பண்ணும், கீழே எனக்கு பிரிண்ட் பண்ணிடும் 13ன்னு. அடுத்தது ஃப்ளோட்னு கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா 4 பைட் அலோகேட் ஆகும். ஸோ திரும்ப எனக்கு எந்த இடத்துல வந்து ஒரு 4 பைட் ஸ்பேஸ் இருக்கோ அங்க வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ளோட்டுக்கு ஒரு 4 பைட் எனக்கு வந்து அலோகேட் ஆகுது. அடுத்தது அதோட பேர் நம்ம என்னன்னு கொடுத்துருந்தோம், ஆவரேஜ்னு கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு it will have this as average. so average அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துரும். அங்க நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருந்தோம், we have given the value as 65.5. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 65.5 அப்படிங்கிறது எனக்கு இங்க போய் உட்காந்துரும். அடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு printf போட்டோம். ஸோ பிரிண்ட் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கும். அடுத்து %f கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ஏதாவது கமாக்கு அப்புறம் ஃப்ளோட் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும், ஏவிஜின்னு இருக்கு.
ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணும், ஏவிஜிக்கு போகும். அதாவது மெமரியில போய் ஏவிஜின்னு ஒரு வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன் 65.5 அடுத்து 0000ங்கிறது பிரிண்ட் பண்ணுது. அடுத்து கேரக்டர் அப்படின்னு பார்க்குது. ஸோ கேருக்கு எனக்கு எவ்வளோ பைட்டு, எனக்கு வந்து ஒரு பைட்டு. ஸோ எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பைட் இருக்கோ அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு பைட் அலோகேட் பண்ணிடும். இதோட பேர் நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம், இனிஷியல்னு கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இனிஷியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். எடுத்துட்டு நான் அங்க ஆர்ன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இங்க ஆர் அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிடுது. அடுத்து இட் வில் see this printf. திரும்ப ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கும். கமாக்கு அடுத்தது தேடும். நம்ம வேரியபிள் நேம் இனிஷியல்னு இருக்கு. உடனே மெமரிக்கு போகும். இனிஷியல்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, ஆர். அதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ now we will see the output. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 1365 until ஆர் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு காமனா ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றது அண்ட் தென் ஒரு டேட்டா டைப்பை வச்சு நம்ம இப்படிதான் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அதை வந்து திரும்ப ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறத நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூசர்ட் இருந்து இங்கே நம்ம ஈக்குவல் டு கொடுத்து நம்மளே வேல்யூ கொடுக்கறதுனால யூசர்ட் இருந்து எப்படி வந்து நம்ம வேல்யூஸ் வாங்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.